ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாம தெருவுல விளையாடிட்டு வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் இடைஞ்சல் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? எங்களை ஆடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஸ்கூலுக்கு ஏண்டா போகலன்னா என்னைய கேள்வி கேக்குறீங்களா? ரெண்டு கொடுத்த என்ன? ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா ஸ்கூல் எங்க இருக்கு? இந்த ஊர்ல ஸ்கூலே இல்லையா? ஸ்கூல் இருக்கு, ஆனா டீச்சர் அம்மா இல்ல. பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதானே? தினம் போயிட்டு வரதுக்கு 14 கிலோமீட்டர். பஸ்ஸுக்கு யார் காசு கொடுப்பா? அதான் கில்லி தாண்டு விளையாடுறோம். கில்லியை கொடு. இந்த ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி சின்னவளா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றேன். பஞ்சாயத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் கிடையாது. நீ இப்ப சொல்ல வந்தத உடனே சொல்லு. ஐயா இன்னைக்கு உன் கதையெல்லாம் இங்க தேவையில்லை, நேரடியா விஷயத்துக்கு வா. இங்க பாருங்க, சின்னவ பெரியவங்கிற வித்தியாசம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பஞ்சாயத்தை நடத்துறவங்கள நீங்களும் ஒருத்தர்னு மரியாதை கொடுக்கறேன். அதே மாதிரி நீங்களும் மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும். குழந்தைங்க தான் வருங்காலத்து தூண்களுங்கிறது உங்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம ஊர் எந்த நிலையில இருக்கு? பசங்க படிக்க நினைச்சா ஸ்கூல் இருக்கு, ஆனா டீச்சர் இல்ல. இந்த நிலையில இப்படியே நாம இருந்தா அவங்க படிச்சு பட்டதாரி ஆக மாட்டாங்க, பணத்துக்காக கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அத நீங்க விரும்புறீங்களா? இந்த ஊர்ல எந்த பக்கம் பார்த்தாலும் சாராய் கடைங்க இருக்கு. தினம் சாயங்காலம் ஆனா போதும் இவங்க எல்லாம் குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி குழந்தைங்களை அடிக்கிறாங்க. இப்படியே இருந்த பசங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்னு யாராவது ஒருத்தர் யோசிச்சீங்களா? இங்க பார், இங்க பஞ்சாயத்து நடத்துறது ஸ்கூல் விஷயத்துக்காக. சம்பந்தமே இல்லாத சாராய விஷயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு, அவங்க வியாபாரத்தை நடத்துறாங்க. உனக்கு என்ன? மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்னும் லைசன்ஸ பத்தி பேச வரலையே. நீங்க இந்த அளவுக்கு சாராய கடைங்களுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா எனக்கு என்னவோ. என்னம்மா, என்ன விஷயம்? சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போ. அது அவ்வளவு லேசுல சொல்ல மாட்டோம். ஏங்க காத்தவராயன் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு சொல்ல வந்ததை சொல்ல விடுங்க. பொத்திய உனக்கு ஏன் எரியுது? அவரே நாக வம்சம், புசு புசுன்னு கோபம் வரும். இங்க வந்து பேசுற. அங்க இருந்து நீங்க இங்க வந்தீங்கன்னா இங்க இருந்து நான் அங்க வந்து பேசுவேன். ஏன்னா பொசிஷன்ல மாற்றம் இருக்கணும்ல. அடிங்க ரெண்டு அறுத்துருவேன். மரியாதையா பேசு. நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப திமிரா பேசுற. வாய் மூடு. இவர் வயசுல உன்னோட பெரியவர் இல்ல, மரியாதையா பேச கத்துக்க. ஐயா, இந்த வார்த்தையை உங்க பக்கத்துல இருக்கிறவருக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, நாம பஞ்சாயத்துல பேச வந்த விஷயம் வேற, இங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் வேற. உன் விருப்பம் இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும், ஒரு ஸ்கூல் வைக்கணும்னு. ரொம்ப சந்தோஷம். நீ சொல்றது நாங்க எல்லாரும் வரவேற்கிறோம். பக்கத்து ஊர்ல ஒரு டீச்சரமா இருக்காங்க, அவங்களை இங்க வரவழைக்க. கொஞ்சம் சொல்லி தந்தா இங்கிலீஷ் பாஷை வரும். என் கெட்ட
எல்லாமே ஓகே ஓகே சிலைத்தும் சப்பீஸும் வேண்டாம் வேண்டாம் நல்லாவே புரியுதம்மா எல்லாமே ஓகே ஓகே சிலைத்தும் சப்பீஸும் வேண்டாம் வேண்டாம் நல்லாவே புரியுதம்மா சும்மா 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 யா 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 அந்த ஹர்ஷத் நேதாவும் மோட்டோ சங்கர் என்கிட்ட படிச்சாரையா அந்த சந்தன கடத்தல் வீரப்பன் தான் ஹண்டிங் கத்தாரையா இதில் கொஸ்டினும் ஆன்சரும் இல்லையா நான் எஸ்ன பாஸ் எல்லாம் இதில் ரைட்டிங் எக்ஸாம் இல்ல இல்ல எல்லாமே பிராக்டிக்கல் தான் நான் காலேஜ் ஃபிகரு என் டீச்சிங் சுகரு சுகரு நான் காலேஜ் ஃபிகரு என் டீச்சிங் சுகரு வேளாவை பிடிக்கத்தான் நீ ஏற்றிட்ட நீ காட்டு எங்க ஃபியூச்சர் ஹை ஸ்கூல் காலேஜ் போனா கூட லைஃபுக்கு நீயே லெக்சர் வேளாவை பிடிக்கத்தான் நீ ஏற்றிட்ட நீ காட்டு எங்க ஃபியூச்சர் ஹை ஸ்கூல் காலேஜ் போனா கூட லைஃபுக்கு நீயே லெக்சர் கிளாஸுக்கு நாங்க ஆஜரு டீச்சர் இல்லைனா பேஜாரு பிளஸுக்கு மைனஸ் டீச்சிங்கு கிஸ்ஸில் கோச்சிங்கு 1+1 அது 2 ஆமிஸ் 1+1 அது 3 ஆமிஸ் கணக்குல நாங்க வீக்கம்மா தட்டுக்க வரலாமா இந்த உலகம் ஒரு பாடசாலை பழுந்திருந்த வர்ண சோலை இங்கு ஆடும் வரை ஆட்டம் உண்டு இல்லைன்னா ஓட்டம் உண்டு உங்க ஓல்டேஜ் எல்லாம் கோல்டேஜ் தான் கத்துக்க ஏஜ் இல்ல கம்பவுண்டரி நடந்தாலும் கவலை இல்ல கல்விக்கு காலம் இல்ல அட தாத்தா வா சொல்லித்தாரே லவ் பாடத்தை கத்துத்தாரே அட தாத்தா வா சொல்லித்தாரே லவ் பாடத்தை கத்துத்தாரே லவ் என்னும் டெக்னிக்க சொல்லிக் கொடு புல் மார்க்க வாங்க விடு வாழ்க்கை ஒரு பிக்னிக் என்று சொன்னா ஃபுல் டைம் நீ கத்துக்கொடு லவ் என்னும் டெக்னிக்க சொல்லிக் கொடு புல் மார்க்க வாங்க விடு வாழ்க்கை ஒரு பிக்னிக் என்று சொன்னா ஃபுல் டைம் நீ கத்துக்கொடு ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க இந்த ஊரு பிரசிடென்ட் சார் யாரு பிரசிடென்ட் எதுக்கு நான் இல்லையா ஏன் நான் இல்லையா Don't touch me. டேய் பொடியா என்னடா பெருசுங்களா ரொம்ப குஷியா இருக்காங்க தடியா புது ஃபிகர் வந்தா எல்லாரும் இப்படிதான் சொல்லி விடுவாங்க இதெல்லாம் உனக்கு தெரியாது ஏதாவது தெரியுமா அது வந்துங்க இவங்க உங்க வீட்டுக்கு வழி கேட்டாங்க கைய பிடிச்சு கூட்டு வரலான்னு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க கையெடுன்னு சொல்றேன்ல உங்க வீட்டை அது கையை பிடிக்கணுமா இடு நீங்கதான் பிரசிடென்ட்டா இல்லம்மா நான் இந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஏன் இந்த ஊருக்கு வர சொன்னீங்க அதான் நான் பண்ண பெரிய தப்பு பசங்களுக்கு படிப்புக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வரவழைச்சேன் இது பாருமா நீ பஸ் விட்டு இறங்கின உடனே இந்த ஊர்ல புயல் பூகம்பம் சூறாவளி எல்லாம் வந்துருச்சு ஒருவேளை நீ இங்கேயே இருந்தா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும் தயவு செஞ்சு என்னைய கும்பிடுறீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியாம்மா நீ வந்த பஸ்லயே திரும்பி போயிட்டா உனக்கும் ஆபத்து இல்ல இந்த ஊருக்கும் ஆபத்து இல்ல என்ன பிரசிடென்ட் ஐயா வந்ததும் வந்துட்டாங்க இங்கேயே இருக்கட்டுமே முதியோர் கல்வியாவது எடுப்பாங்க வாயம் போடுங்க. ஏய் பொடி அங்க வா தள்ளியோ இடுப்பு அளவு கூட கிடையாது இந்த பார்வை பாக்குறியா நீ பாரு இவங்களை போய் அந்த பஸ்ல ஏத்தி விட்டுருவான் போ சரி
நான் போயிட்டு வரேன்.